வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, விசித்திரமான வீடியோக்கள். அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் தெரிய பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. உங்களுக்கு அம்மாவை பிடிக்கும்னா பச்சை கலர் ஆட்டை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அப்பாவை பிடிக்கும்னா மஞ்சள் கலர் ஆட்டை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தளபதி விஜய் தான் பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் போடுங்க. உங்களுக்கு தலை அஜித்தை தான் பிடிக்கும் அப்படின்னா ஒரு நிமிஷமா பேசினே இது எல்லாத்தையும் பண்ணிடுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். கொஞ்ச நேரத்துக்கு பேசுறதுக்கே யோசிச்சு பேச வேண்டியதே இருக்குதா இந்த ஸ்லாங்க. யூடியூப்லயும் சரி, இன்ஸ்டாகிராம்லயும் சரி, என்னென்ன விசித்திரமான வீடியோக்கள் இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் வீடியோவை விசித்திரமான வீடியோன்னு சொல்றதா இல்லைனா ஸ்கேம்னு சொல்கிறான்னு தெரியல. ஏமாற்றி வியூஸ் வாங்கி சம்பாதிக்கிறீங்க. அதுக்கு நீங்கள் இந்த பொழப்புக்கு 4 பேர் ஒரு 1-2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் என்னன்னா, என் கையில் ஃபோன் இருக்குது, ஆனால் ஃபோனில் நெட் இல்லை. நானே எப்படியாச்சும் நம்ம இன்னைக்கு ஒரு படமாவது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு படம் டவுன்லோட் பண்ணலான்னு ஹாட்ஸ்பாட் கனெக்ட் பண்ணி போனேன். போய் நாய் சேகர் படத்தை டவுன்லோட் பண்ணலாம்னு சொல்லிட்டு தேடி பார்த்தேன். நாய் சேகர் ஃபுல் மூவி இன் தமிழ் அப்படின்னு போட்டு பார்த்தேன். வந்தது. ஆஹா, ஆச்சரியமான விஷயம், யூடியூப்லேயே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு டவுன்லோட் பண்ணிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் வந்து உக்காந்து சாப்பிட்டுட்டே படத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடை போட்டு வந்து உக்காந்துட்டு அந்த டவுன்லோட் பண்ண படத்தை அமுக்குனா எனக்கு படத்தை ஏற்றும்போது ஸ்டார்டிங் சீன்லேயே கொஞ்சம் டவுட் இருந்தது. என்னடா இந்த படத்தை நம்ம ஆல்ரெடி முன்னாடியே பார்த்த மாதிரி இருக்கு, ஒருவேளை பார்த்த படமோன்னு. அதுக்கப்புறம் தான் நானே நினச்சிக்கிட்டேன், ஒரு நாள் ட்ரைலரு இல்லை விளம்பரம் இதெல்லாம் பார்த்துருப்போம், அதனால பார்த்த மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நானே நம்ப ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் சாப்பிடும்போது அந்த படத்தை வச்சுட்டு உக்காந்தாதான் தெரியுது அது நாய் சேகர் படமே இல்லை, எலி படம். நீங்க வியூஸ் வாங்குறதுக்காக இப்படியெல்லாம் ஒரு மனுஷனை வெறுப்பேற்றலாமா? அதுக்கப்புறம் பார்த்தா ஹாட்ஸ்பாட்டும் கிடைக்கல எனக்கு. நான் என்ன பண்ணுவேன்? அதனால உள்ள ஒன்று வெளியே ஒன்று வச்சு ஏமாத்தாதீங்க. இந்த மாரி ஏமாத்தி சம்பாதிச்சு என்ன பண்ண போறீங்க? 4 பேர் வயிற்றுச்சல தான் வாரி கொட்டுப்பீங்க. நல்லா இருக்க மாட்டேன் தம்பி, நல்லாவே இருக்க மாட்டேன். ஸோ எதுக்காக சொல்கிறேன்னா அதுக்காக தான் சொல்கிறேன், அப்படி பண்ணாதீங்க. இன்னொரு டைப் ஆஃப் வீடியோஸும் அதே மாதிரி தான், மூவி ரிலேட்டடானது தான். ஒரு சில படங்கள்லாம் யூடியூப்லேயே நம்ம டவுன்லோட் பண்ணிடலாம். அந்த மாதிரி எதனா ஒரு படம் பேர் போட்டு ஃபுல் மூவி இன் தமிழ் அப்படின்னு போட்டோன்னா நிறைய எக்கச்சக்கமாக வரலாம். எனக்கு ஒரு ஆச்சரியம், அடடா என்னடா யூடியூப்லேயே வருது, இப்போ வந்த படம் தான் யூடியூப்லேயே வருது, நல்ல விஷயம்பா அப்படின்னு சொல்லி வச்சோம்னா அது ஒரு 2 ஆடு ஓடும். 2 ஆடு ஓடிட்ட பிறகு நம்ம ஸ்கிப் பண்ணி உள்ளே போனால் அப்போதான் தெரியும் அவங்களும் நம்மளை ஏமாத்திருக்காங்கன்னு. தோத்துக்கிட்டே இருக்கீடா. எனக்கு எதுக்கு இந்த மாதிரி வீடியோ போடுறாங்கன்னு தெரிஞ்சாகணும். என்னன்னா, படம் எவ்வளோ டியூரேஷனோ அதே டியூரேஷனில் இவனுங்க உட்காந்து பேசுகிறானுங்க. ஏண்டா தனியாக உட்காந்து 2 மணி நேரம் 3 மணி நேரமாடா பேசுவீங்க? எனக்கு இதெல்லாம் விடுங்க. படம் 2 மணி நேரம் 35 நிமிஷம் அப்படின்னா இவனுங்களும் அதே 2 மணி நேரம் 35 நிமிஷம் உட்காந்து பேசுகிறானுங்க. சரி, அந்த 2 மணி நேரம் 35 நிமிஷம் படத்தில் ஸ்டார்டிங்கில் நான் தான் குகேஷ், எனக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில சீன் வரும். அது ஒரு செட் ஆஃப் டைமு. அந்த டைமுக்கு இவனுங்க என்ன பேசுவானுங்க தெரியல. அதே மாதிரி பாட்டுலாம் ஓடும். அந்த பாட்டு ஒரு டியூரேஷன் ஒரு 3-4 நிமிஷத்துக்கு இவனுங்க என்ன பண்ணுவானுங்க தெரியல. நான் அது ஸ்டார்டிங்லேயே ஒரு 2 நிமிஷம் பார்ப்பேன், என்னடா இவங்க உட்காந்து பேசுறதை நம்ம எதுக்காக கேட்கணும்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுவேன். இவனுக்கு எதுக்காக இந்தமாரி வீடியோ பண்ணுறாங்கன்னு யோசிச்சு பார்த்தா எனக்கு ஒரு ஐடியா வந்தது. கரெக்டானு தெரியல, ஆனால் எனக்கு ஒரு ஐடியா வந்தது. கண்ணு தெரியாதவங்களாம் இந்த படத்தை எப்படி பார்ப்பாங்க, அதுக்கோசம் தான் இந்தமாரி வீடியோஸ்ன்னு நான் நினச்சேன். ஆமாம், கண்ணு தெரியாதவங்க எப்படி வீடியோ கண்டுபிடிப்பாங்க ஃபஸ்ட்டு? அதுக்கப்புறம் எண்டு கிரெடிட்ஸில் அந்த பேரெல்லாம் ஓடும். அந்த பேரெல்லாம் உட்காந்து படிப்பாங்களா என்னன்னு தெரியல. அதே டியூரேஷனில்
நீ பேசுறது கேட்கறதுக்காடா நான் வரேன், ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ஆடுலாம் பார்த்து அதெல்லாம் தாண்டி வரேன், என்னடா ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? வேற ஜங்க் ஃபுட் அது இதுன்னு. அதே மாதிரி யூடியூப்ல இருந்து இன்ஸ்டாகிராம் பக்கம் போவோம். இன்ஸ்டாகிராம் பக்கத்துக்கு போனால் எது எது ட்ரெண்டு பண்ணணுமோ அதை ட்ரெண்டு பண்ணவே மாட்டானுங்க. எது எதெல்லாம் உருப்படாத விஷயமோ அதெல்லாம் ட்ரெண்டு பண்ணுவானுங்க. இப்போ ரீசெண்டாக என்ன ட்ரெண்டாக போயிட்டு இருந்ததுன்னா, 2 பேர் கையை இப்படி பிடிச்சிக்கிட்டு சுட சுட டீ எடுத்து ஊற்றுவாங்களாம். 20 ரூபாய் டீயும் வேஸ்ட்டு, கையில் அடிபட்டு அதுக்கு மருந்து வாங்கி போடுற காசும் வேஸ்ட்டு. இது உங்களுக்கு ட்ரெண்டு. இதெல்லாம் ஒரு ட்ரெண்டாடா? எப்பா, இதெல்லாம் ஒரு ட்ரெண்டாடா? சுட சுட காப்பி வச்சுட்டு சுட சுட டீயோ காஃபியோ எடுத்து கையில் ஊற்றுறதுக்கு எதுக்குடா? ஒரு சில வீடியோஸில் பார்த்தா கையெல்லாம் கொப்பளமா இருக்கு. எதுக்கு இதெல்லாம்? இப்படிலாம் போட்டு நீங்கள் ஃபேமஸ் ஆகணும்னு எதனா இருக்கா உங்களுக்கு? கிடையாது இல்லை. அப்புறம் எதுக்கு நீங்கள் இப்படிலாம் பண்ணுறீங்க? இன்னொரு டைப் ஆஃப் வீடியோஸ் இருக்குது. அதில் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஒரு ஆப் உங்ககிட்ட இருந்தால் போதும், நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான், ஹாட்ஸ்டார் எதுவுமே தேவையில்லை, இந்த ஒரு ஆப்லேயே நீங்கள் எல்லா படமும் பார்த்துக்கலாம், எல்லா படமும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த ஆப் உங்களுக்கு வேணும்னா ஜஸ்ட்டு என்னை ஃபாலோ பண்ணிவிட்டு கமெண்ட்டில் லிங்கில் மட்டும் டைப் பண்ணுங்க, நானே உங்களுக்கு டைரெக்டாக டிஎம்மில் அனுப்புகிறேன். அவங்களுக்கு நல்லது செய்யணுன்ற அக்கறை இருந்தால் நீ அவங்களுக்கு நேராகவே என்ன இதுன்னு வீடியோலேயே சொல்லிடு. உங்களுக்கு உண்மையிலேயே எங்க ஜனத்து மேல அக்கறை இருந்தா நாங்க வாயிரட்டிலேயே எங்க லைஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவோம். அதுதான் கருத்து. நல்லா வருவீங்க ப்ரோ. நீங்கள் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கை கொடுங்க. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வருங்காலத்தில் பெரிய ஆளாக வருவீங்க. தேங்க்யூ. கடைசியாக நான் யூடியூப்பில் ஒரு வீடியோ போட்டேன். கரெக்டாக ஞாயிற்றுக்கிழமை எடுத்த வீடியோ. ஞாயிற்றுக்கிழமை நைட் எடிட் பண்ணேன், திங்கக்கிழமை நைட் எடிட் பண்ணேன், செவ்வாய்க்கிழமை நைட் எடிட் பண்ணேன், புதன்கிழமை காலையிலும் எடிட் பண்ணி 10 மணிக்கு டான்னு வீடியோ போட்டேன். 10 மணிலேருந்து 11, 12, 1, 2 4 மணி நேரம் கழித்து யூடியூப் ஸ்டுடியோவில் போயிட்டு எவ்வளோ வியூஸ் போயிருக்கு பார்க்கலாம் அப்படின்னு போய் அமைச்சு பார்த்தா அதிர்ச்சி ஆகிட்டேன். என்னடா 10K 100K அதெல்லாம் போயிடுச்சான்னு கேட்டால் 0 வியூஸு. 4 மணி நேரத்தில் 0 வியூஸு. நானும் ரிஃப்ரெஷ்லாம் பண்ணி பார்க்குறேன், அப்பயும் 0 வியூஸு தான். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ எங்கேயும் முடிச்சுப்போம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சந்தோஷ். பத்தாமமே.